வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஒரு ஊரில் மாற்றுத்திறனாளி இருந்தார். அவர் எங்கே போனாலும் அவருக்கு அவரால் நடக்க முடியாது. இது 3 சக்கர வண்டியில் தான் போவார். கையால் தள்ளிக்கிட்டு போகிற ஒரு வண்டியில் தான் போவார். இது மோட்டரோ இதுவும் கிடையாது. கையாலே வெயிலில் தள்ளி தள்ளி போவார். போகும்போது அவர் ஒரு மேடான வீடு இருக்குது. அதில் ரேம்ப் போட்டிருக்காங்க. அந்த ரேம்பில் ஏறி அந்த வீட்டுக்கு போனோம். அது போய் முயற்சி பண்ணுறாரு. முன்பக்கமாக இது பண்ணி முயற்சி பண்ணுறாரு மேலே ஏறுறதுக்கு. கையில் தள்ளி போகிறாரு. பின்னாடி போயிட்டு வேகமாக தள்ளிட்டு வர்றாரு. கிட்ட அது ஒரு 3 அடி ரேம்ப்பு தான். இருந்தாலும் அவரால் மேலே ஏறி வர முடியல. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறாரு. மறுபடியும் தோல்வி தான் கிடைக்குது. உடனே சரின்ட்டு அவர் யோசிக்கிறார். மாற்றி யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, வண்டியை திருப்புறாரு. ரிவர்ஸில் ஏறி பார்க்குறாரு. இதில் அதே ரேம்பில் ரிவர்ஸில் ஏறி பார்க்குறாரு. இப்போ ரிவர்ஸில் ஏறும்போது வண்டி கீழே இறங்குற நேரத்தில் அந்த கையாலையும் பிடிக்கிறாரு. அதே நேரத்தில் காலாலையும் கீழே நிறுத்திக்கிறார். மேலே போகும்போது ஃப்ரண்ட்டில் போகும்போது காலால் மிதித்து நிறுத்த முடியாது. ஆனால் ரிவர்ஸில் போகும்போது காலால் மிதித்து நிறுத்துறார். ஸோ நிறுத்துறதுனால அவர் கொஞ்சம் ஒரு அடி போகிறாரு, காலால் மிதித்து நிறுத்திக்கிறாரு. மறுபடியும் ஒரு அடி போகிறாரு, காலால் மிதித்து நிறுத்திக்கிறாரு. அப்புறம் இன்னொரு அடி போய் அந்த இதை உயரத்தை ரீச் பண்ணுறார். இதுதான் ஒரே விஷயந்தான். அதே மாற்றுத்திறனாளி எந்த விதமான யாருடைய கூடுதல் உதவி உந்துதல் எதுவும் இல்லாமல் அவரே ஃப்ரண்ட்டில் போய் இது பண்ணும்போது அவர் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியல. ரிவர்ஸில் மாற்றி பண்ணும்போது அவரால் அதை அச்சீவ் பண்ண முடியாது. இப்படி தான் வாழ்க்கையில் நாம் ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கும்போது எல்லாமே முதல் தரத்திலே முடியும்னு சொல்ல முடியாது. சில சங்கடங்கள் அந்த தடைகள்லேருந்து நாம் ஒரு படிப்பினையை கற்றுக்கணும். படிப்பினையை கற்றுக்கிட்டு அதிலேருந்து மாற்றி யோசித்தோம்னா நாம் என்ன கோலில் என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடையலாம்ன்றது தான் அந்த கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.